சார் ஒரு டிசி ஆர்டர்ல இருந்து ஒரு மீட்டிங் போட்டு நகரசபையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஆரம்பிச்சு பிஜிஎம்எல் ஏரியா எல்லா இடத்துலையும் எங்கெங்க தண்ணி ப்ராப்ளம் இருக்கும் அந்த தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துருக்காங்க. அந்தந்த வார்டில் மீட்டிங் பண்றாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி யார் சார் நகரசபை நகரசபையில் இருக்கிறவன் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி வந்தாக்கா என்ன? இவன் தான் திருடன். நகரசபையில் இருக்கிறவன் இவன் தான் லூட் அடிக்கிறவன், இவன் தான் கொள்ள அடிச்சுவேன். வாட்டர் போர்டு ஹேண்ட் ஓவர் பண்றான்னாக்கா நீ இதை வாங்குறன்ற. வாட்டர் போர்டுக்கு கொள்ள அடிச்சுன்னு போய்க்கிறான். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொள்ள அடிச்சுக்கிறான். பேத்மங்கலா பைப்பை திருடி வித்துக்கிறான். தண்ணி இல்லை ஆனாக்கா வாட்டர் போர்டுன்னு போர்டு இருக்குது. அவன் என்ன டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஆகுறது? டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டின்னா யாரா இருக்கணும்? டிசி இருக்கணும், ஒரு கமிஷனர் இருக்கணும், அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஆளுங்க இருக்கணும், எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோம் அந்த ஏரியாவில் இருக்கிற தலைவர் இருக்கணும், பஞ்சாயத்து தலைவர் இருக்கணும். அதுதான் டாஸ்க் ஃபோர்ஸு. நீயே வச்சுக்கினே யார் திருடன் கையிலே கொடுத்துருவியா சாவியே? பத்திரமா பார்த்துக்கோண்ணே. இதெல்லாம் உருப்படுற விஷயமா? அதுவும் அவர் சொல்றாரு. மீட்டிங்கில் கேட்டேன், அங்கே தர்ணா பண்ணாங்கல்ல முந்தாண்டியத்து பேண்ட்லைன்காரெல்லாம். அப்போ என்ன சொன்னாரு? இன்னும் 3 மாசம் பொறுத்துங்கன்னாரு. 3 மாசத்துல வெயில் காலம் போயிடும். டேய், வெயில் காலம் போயிட்டு அப்புறம் என்ன நீ தண்ணி கொடுத்து பிரயோஜனம்? காணாவே மழை வரும்ல, போர்வால் கீழே இருங்கல்ல. 3 மாசம் பொறுத்து கொள்றான். எப்போ செத்து போறவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், இல்லை இன்சுலேஷன் கொடுக்கணும். சுகருக்குனாக்கா 2 மாசம் வெயிட் பண்ணா அது செத்துருவான்டாவன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுவேன் நீங்களே. பிஜிஎம்எல் பேத்தமல் குடிநீர் வந்து நான்மணிக் ஏரியா வரைக்கும் வருது. பிஜிஎம்எல் கனெக்ஷன் என் வீட்டுக்கு கனெக்ஷனே இல்லை. நீ நான்மணியில் அங்கிருந்து வந்துருது. என் வீட்டுல இருக்குதுவா கொஞ்சம் காட்டு. நான் போட்டுக்கிற போர்வால தேர்ட் கிளாஸ் எல்லாம் தண்ணி கொடுத்துருக்குறேன். நான் போட்ட போர்வால என் வீட்டு போர்வால திறந்து விடுறா எனக்கு என் டேங்க் ரொம்ப ஒண்ணுன்றேன். மழை வந்து மழைக்காலம் இருந்துச்சுன்னா பேத்மல் தண்ணி ரொம்ப ஆந்திரா தமிழ்நாடுக்கு போகுது. ஆமா, பிஜிஎம்எல் ஏரியா கனெக்ஷன் ஆகிக்கூட. ஆமா, நீ கேஜிஎஃப் தேர்ந்தெடுக்கல, அதனால தான் கனெக்ஷன் வரல. நீ தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? நீ உன் வீட்டுல சம்பாதிக்கிற சம்பளத்தை கொண்டாந்து நீ வீட்டுல கொடுத்தீங்கன்னா உங்க அம்மா போயிட்டு ஏன் புடவை வாங்குறாங்க, உங்க அம்மா போயிட்டு ஏன் சோறு போட்டா நிக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ உள்ள வசதியாக்குறான். ஏன்னா 1 லிட்டர் பால் எங்க அம்மாவுக்கு 2 லிட்டர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லலாம். இல்லாதனால தானே வராங்க. நீ உன் ஊரை தேர்ந்தெடுத்துக்கல. அங்க தண்ணி வந்தா என்ன மரம் கட்டி என்னன்னா அவங்க உட்காந்துக்கிறாங்க. 500 ரூபாய் தூக்கி விசிறாச்சா ஓட்டு போடுறான். அந்த ஊருக்காரனுக்கு என்னடா சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிறான். நீங்க எம்எல்ஏ இருக்கும்போது எர்கோல் டேமுக்கு உங்க கேஜப்பன்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாங்க. ஆமா, அந்த எர்கோல் டேம் ஒரு பங்காரப்பேட்டுக்கு மாலூர் கோலார் சம்பந்தம் மட்டும் தான் தண்ணி பண்ணு. ஏன் தங்கவயல் கொடுங்க? கரெக்ட். தங்கவயல் மக்கள் எம்எல்ஏ பண்ணது 2 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். பங்காரப்பேட்டில் பிறந்தவன் எம்எல்ஏ வைக்கிறான். மாலூர்ல பிறந்தவன் எம்எல்ஏ இருக்கிறான். அந்தந்த ஊர்காரன் பிறந்தவங்க ஊர்ல அவன் எம்எல்ஏ இருக்கிறான். இந்த ஊர்ல பிறந்தாங்களா சம்பிகை, இந்த ஊர்ல பிறந்தாங்களா ராமக்கா, இந்த ஊர்ல பிறந்தாங்களா ரூபமா? பத்திரிகைக்காரங்க கேள்வி கரெக்டா கேட்குற. அவன் ஊர்ல அவன் பிறந்தான், அவன் ஊரை பார்த்துக்கிறான். இந்த யார் ஊரு? எனக்கு என்ன சம்பந்தம்? 500 ரூபாய் ஓட்டு போறவனுக்கிட்ட எனக்கு என்னத்துக்கு பேச்சுன்னா அவங்க பேசாதுக்கிறாங்க. அதுல என்ன சந்தேகம்? மானம் கெட்டவனுங்கோ, ரோசம் இல்லாதவனுங்கோ. இன்னைக்கு அந்த அம்மா எதிர்ப்பாங்க, நாளைக்கு அவ கூப்பிட்டாங்க போயிட்டு காலில் விழுவாங்க. நாகம்மாவோட தண்ணியில இருந்து ஐக்ரௌண்ட்ல டேங்க் நீங்க டேங்க் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. நாகம்மா இல்ல, அது நாகாவரம். நாகம்மானா அப்படின்னா ரத்னம்மா வந்துட்டு போகுது. நான் இருக்கும்போது தான் போர்வால் போட்டேன். அதை கொண்டாந்து அப்படியே சென்ட் ஜோசப் அடிக்கிற டேங்கர் ரொப்பினேன். ரொப்பி அங்கிருந்து கிராவிடேஷன்ல எல்லாருக்கும் வாட்டர் கொடுத்தேன். அதான் உண்மை. அதுக்கு என்ன டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியை வச்சு நான் ஒன்றும் கிடையாது. அதே போல இங்க இது எம்டி பங்களாவுக்கு பின்னாடி 2 போர்வால் போட்டேன், 3 போர்வால்னு போட்டேன். இல்லைங்க, எம்டி பில்டிங் பின்னாடி புரியுதா? அங்க 3 போர்வால் போட்டு அந்த தண்ணி கொண்டாந்து ஜிம்கானால ரொப்பி வச்சேன். அதை கேடிஸ் வாட்டருமே சப்ளை ஆச்சு. கோல்குண்டா வாட்டர் அந்த டேங்க்ல ரொப்பி அந்த ஏரியா கொடுத்தேன். எங்க பாலாக்கட்டில் எனக்கு இதெல்லாம் பார்த்து செய்துவேன். பார்த்து செய்து என்ன பண்ணீங்க? நல்லா ஆப்பு வச்சுக்கோ. ஆப்பு சின்ன வானியில் அடிச்சாலும் பரவாயில்ல, பெரிய பாரு கொண்டாந்து அடிச்சிக்கல. அப்புறம் வேற என்ன? இன்ன வரைக்கும் தங்கவயல் மக்கள்
தண்ணி டேங்க்ல 3 ரூபாய் கொடுத்தா பிடிக்கிறாங்க. கூட்டிக்கலாம். நீ வசதி ஆகிற 3 ரூபா விட்டு வாங்குற, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? 3 ரூபான மாசம் எவ்வளோ ஆச்சு? 900 ரூபாய் ஆச்சு இல்லையா? வசதி ஆகிற நீ வாங்குற, ஒரு குடம் 3 ரூபாவா? அப்போ 10 குடத்துக்கு 30 ரூபாய். அப்போ 30 நாளைக்கு சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறல்ல, அதனால அதை அனுபவிச்சுதான் தீரணும். சாப்பிடாத நிறைய முள்ளுக்குதுன்னு சொல்றோம், அது கோத்து போய் மீங்கினா என்ன அவன் தொண்டையில மாட்டிக்கும். அது மாதிரி இப்போ மாட்டிக்கின்னு எடுக்கவும் முடியல, முழுக்கவும் முடியல, அனுபவிச்சுதான் தீரணும். வேற தங்கவேல் நிரந்தரமா குடிநீர் கிடைக்குன்னா நிரந்தரமா நீ சந்தோஷமா வானாக்கா, கல்யாணம் ஆகாதான் உங்க அப்பா உங்க அம்மாவங்கள சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கோ. கூட பிறந்தவங்ககிட்ட சந்தோஷமா இருக்க கட்டின பொண்டாட்டி இருந்துச்சுனாக்கா அவளும் சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கோ. அப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என்ன நிரந்தரமா தண்ணி போகணும்னு சொன்னா நிரந்தரமான ஆளை நீ தேர்ந்தெடு. வெளியூர்ல இருந்து வருவான், இவரு சிங்கப்பூர்ல இருந்து வந்துக்கிறாரு, ஏகப்பட்ட பணங்குது, இவர்கிட்ட இல்லாத பணம் போனோன்னா அவங்ககிட்ட ஓட போற, அவனுக்கு ஓட்ட போட போற. அவ்வளவுதானடா உங்க வேலை. 4 டர்மும் பார்த்துட்டு வேற கேளு. ஆனா ஆந்திராவில தண்ணி கலெக்ஷன் என்ன எம்எல்ஏ ஆகியதான் நானே பேசியிருப்பேன் ஆந்திரா சிஎம் கிட்ட. ஆனா நீங்க சொன்னீங்க எம்எல்ஏ தேர்தல் வரும்போது சொன்னேன், நீ என்ன தேர்ந்தெடுத்தாக்கா ராஜ்பேட் ரோடு மேலதான் போகுது பைப்பு, 2 TMC கொண்டு பேத்தமங்கலம் வாங்கி நான் போட்டுருப்பேன். நீ தான் செய்யல அந்த வேலைய. நான் எம்எல்ஏ இருக்கும்போதுவே பங்காரப்பேட்டில் நிக்குது ட்ரெயின் புஷ்புல் சார், மாறிக்க போறியோ வரலன்னு சொன்னவனுங்க தான் நீங்க. ரயில்வே மினிஸ்டர் தான் முனியப்பா கொண்டாட முடியலையே. நான் வேற எம்எல்ஏ தானே இருந்தேன், கொண்டு வந்தேன். மைனிங்காரன் 2 ரூபாய் 3 ரூபாய் கேட்டுன்னு இருந்தான். எங்களுக்கு 5 ரூபாய் ஓணும், 3 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் கேட்டுன்னு தானே இல்லையா? கேட்டுன்னு போராட்டம் கூட பண்ணாங்களா இல்லையாங்க? ஆனா நானு MD செட்டிக்கார அங்க கூடும் போது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா போலீஸ் எல்லாம் வித்ரா பண்ணிக்க சார் அடிச்சு நூறுக்கிறேன் பைரவோட கிட்ட அழுதி கட்டுன்னு ஓடியாந்தான். எவ்வளவு கொடுத்தான்? நீ 5 ரூபாய்க்கு சண்டை போட்டு இருந்த, நான் 50 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு 50 ரூபாய் வாங்கி கொடுத்ததுனால தான் நீ 50,000 கேட்குற, 50 கோடி கேட்குற. யார் வாங்கி கொடுத்தது? அதை நான் அந்த கணக்கு பிரகாரம் எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்குறேன். இதை செய்தவன் நான் வெறும் எம்எல்ஏ தான், எதிர்கட்சியில இருந்தவன் தான், அப்போசிஷன் லீடர் தான், ரூலிங் இல்லை. மூல கொடுத்துக்கிறாரு பாரு, அதுதான் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் யாருன்னா லீடர் இருந்தானா? அவரா அவர் சொந்த காலில் நின்று மேல வந்தாரு. நானாவது அவர் பாதத்தை தொட்டு அவர் போற வழியில போய் அந்த அறிவை கத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. வேற எதானக்குதா கேட்கறதுக்கு பயப்படுறீங்களா? பிரஸ்